இன்றைக்கி சேலத்தில் இருக்க பெருமாள் பனைக்கு தான் ஏறப்போகிறோம். லாஸ்ட் டைம் தண்ணி எடுக்காமல் வந்துட்டு மேலே தண்ணி எங்கேயுமே இல்லை. ஸோ கீழே வர வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தண்ணி பாட்டில் ஒன்று கேரி பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் டைம்லாம் இங்கே நிறைய கூட்டமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து இப்போ க்ளவுடியாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. சேலம் கிளியர் கட் வியூ இது. நம்ம பிரிட்ஜெல்லாம் தெரியுது, சேலம் ஹைவேஸ் பிரிட்ஜு. ஏரியெல்லாம் தெரியுது. இன்னும் நம்ம பாதி தூரம் போக வேண்டியது இருக்குது. இப்போ தான் ஹாஃப்வே க்ராஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ ஹாஃப்வே வரைக்கும் வந்துட்டு இதே இடத்துல தான் திரும்ப போக வேண்டிய நிலைமையாகிடுச்சு. ஒரு 180 டிகிரிஸ் கவர் பண்ணுற மாதிரி செம்ம வியூ இது. இங்கே சில பேர் கீழேயும் போவாங்க, நடந்தே அப்படியே கீழே வரைக்கும் போய் நடுவெல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. இப்போ நம்ம வந்த பிளேஸ் மாதிரியே தான், வெறும் கருங்கல்லாக தான் இருக்கும். சரி, பாறையாக தான் இருக்கும். வெறும் பாறையிலேயே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெயில் இல்லாதனால கொஞ்சம் காற்று இருக்குது. வெயில் டைமில் இங்கே வர முடியாது. இதெல்லாம் வெள்ளைக்கரடு மேடுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மணல்லாம் எடுப்பாங்க. வெள்ளைக்கரட்டு மண்ணெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. கார் ஷோரூம். கம்ப்ளீட் வியூ ஆஃப் பெருமாள் கோயில். செம வியூ இது. யாரும் இல்லாத டைம்னால நம்ம இங்கே ஏறி எடுக்க முடியுது. பட் ஆனால் இங்கே கூட்டமாக இருக்க டைம்லாம் இங்கே தான் நான் விடவே மாட்டாங்க. சரி, ரிட்டர்ன் கிளம்பலாம். சென்றாய் பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே இறங்கும் போது பாறை இருக்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா வழுக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. மேலே ஏறி வரும்போது கூட அந்த வழுக்கல் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் கீழே இறங்கும் போது கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே தான் போகணும். ஆனால் இது எல்லாமே கல்லுங்கிறதுனால கீழே வந்து அடிப்படும். ரொம்ப பார்த்து போகலாம். ஓ, இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது. நம்ம ஹைவேஸு, சேலம் ஹைவேஸு, ஸ்கூல்ஸு இங்கேருந்து செம்ம கிளியராக தெரியுது.
ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே தெரியுது. பாறையோட ட்ராவல்லாம் கிராஸ் பண்ணி கீழே வந்தாச்சு இப்போது.